ஃபில்மி அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டாக் ஆஃப் த டவுன் கூலி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். லோகேஷ் டிரெக்ஷன்ல ரஜினி சார் நடிப்புல ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் கூலி. பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறத இப்போ எல்லாம் சிலருக்கு வளமையாயிருச்சு. ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் உண்மையிலேயே படம் எப்படி இருக்கு? ஹார்பர்ல ஒரு கும்பல் பெரிய லெவல்ல கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பல லேயர்ஸ் இருந்தாலும் அந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது தயாலுங்கிற சோபின். அந்த கூட்டத்துக்கு தலைவன் சைமனுங்கிற நாகார்ஜுனா. தனக்குன்னு ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு வர ரஜினி சார் தன்னோட ஃப்ரெண்ட் சத்யராஜ் இறந்ததுக்கான காரணத்தை தேடி போகும்போது தான் இந்த கேங் கிட்ட வந்து சேர்றாரு. சத்யராஜோட கண்டுபிடிப்பு சைமன் கேங்கோட பல கொலைகளை மறைக்க உதவுது. அதுவே ஒரு நாள் அவரோட சாவுக்கும் வழிவகுக்குது. சைமன் கேங்ல ஒரு சில போலீஸ் இருக்கிறதாகவும் அதை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பக்கம் கதை நகர்ந்தாலும் அதை கண்டுபிடிச்சாலும் ரஜினி சார் பண்ற ஒரு தப்பால கதையோட டெம்ப்ளேட்டே மாறுது. மெயின் வில்லன் நாகார்ஜுனாவை தவிர இன்னொரு வில்லன் புதுசா உருவாகிறான். அவங்கிட்ட இருந்து நண்பனோட மகள் ஸ்ருதியா காப்பாத்த போராடுறதோட எல்லா டோட்ஸும் கனெக்ட் பண்ற மாதிரியான கிளைமேக்ஸ் வச்சு ரஜினி சத்யராஜ் ரெண்டு பேருக்கும் ஒரு பிளாஷ்பேக் வச்சு வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. நாகார்ஜுனா, சோபின், உபேந்திரா மூணு பேரையும் அழகா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்திலேயே சோபினோட நடிப்பு மிரள வைக்குது. செகண்ட் ஹாஃப்ல அதே கேரக்டரோட சேஞ்ச் ஓவர் இன்னுமே வியப்படைய வைக்குது. நமக்கு அவர் மேல வெறிவார் அளவுக்கு அவரோட நடிப்பு இருக்கும். வில்லன் கெட்டப்ல நாகார்ஜுனா மிரட்டி இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி கொடுக்கிற உபேந்திராவோட என்ட்ரி எல்லாம் கூஸ் பம்ப்னு தான் சொல்லணும். பாவம் ஸ்ருதி தான் ஃபுல்லா எல்லார்ட்டையும் அடி வாங்கி மிதி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகிருவா. ஆனா வளமையான ஆக்டிங் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். கேமியோ ரோல்ல வர்ற அமீர் கானும் சிறப்பு. என்னதான் நீண்ட நாட்களுக்கு மனசுல தங்காத பாடல்களை கொடுத்தாலும் பிஜிஎம்ல மிரள வைக்கிறாரு அனிருத். செகண்ட் ஹாஃப்ல சேசிங்ல கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் ஒரு பழிவாங்கல் ஸ்டோரிய கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்வையாளருக்கு ரசிக்க வைக்கிற விதமாகவும் தலைவர் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமாகவும் கொடுத்திருக்கிறாரு லோகேஷ். இப்ப உள்ள பல மீம் கிரியேட்டர்ஸ் ஒரு ஹீரோவுக்கு பக்க சார்பாக இருந்து பல படங்களை தோல்வியடை செய்கிறதும் எல்லா படத்திலையும் குறை கண்டுபிடிக்கிறதுமா பண்ற சில செயல்களால என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கூட படத்தை தியேட்டர்ல பார்க்க முடியாத நிலைமை உருவாகுது. படத்தை நீங்களும் தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.